Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th maths exercise 1.3 ல first sum. Solve the following system of linear equation by matrix inversion method. Matrix inversion method யூஸ் பண்ணி இந்த linear equationக்கு solutions find out பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது x value and y value நம்ம find out பண்ண போறோம். Okay, first sum குள்ள போலாம். First sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x plus 5y is equal to minus 2, x plus 2y is equal to minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Okay, first என்ன பண்ணிக்கலாம்? சொல்யூஷன் போட்டுட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதிக்கிறோமா 2x plus 5y equal to minus 2, செகண்ட் ஈக்குவேஷன் x plus 2y equal to minus 3 இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை தனியாக ஒரு மேட்ரிக்ஸாகவும் கான்ஸ்டண்ட்டை ஒரு மேட்ரிக்ஸாகவும் எழுதிக்கலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இங்கே இருக்குது 2 இருக்கா, ஸோ 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் 5, இங்கே வந்து 1 2, ஓகேவா. இப்படி தனியாகவும் எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்படி தானே நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டை -2 -3 இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. சரி, இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய்க்கு வேல்யூஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிற இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது A, இது X equal to B, AX equal to B. இப்போ Xோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா X is equal to A inverse of B. ஓகேவா. இந்த A வேல்யூ அந்த சைட் போகும்போது A இன்வர்ஸாக மாறிடும். அப்போ A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஓகே, இப்போ A மேட்ரிக்ஸ் என்ன 2 5 1 2. இதுக்கு A இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 1 determinant of A into adjoint of A. அப்போ determinant value find out பண்ணிடலாமா? இப்போ determinant of A is equal to determinant of 2 5 1 2. மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 1 5 is -5. இப்போ answer is -1 which is not equal to 0. therefore A inverse exist. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ A inverse find out பண்ணிட்டோம், சாரி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அட்ஜாயிண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி தான். 2x2 மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவோம், டயக்னல்ஸ் ரெண்டையும் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும் இல்லையா. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படியே டேரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் எழுதிடலாமா? இப்போ பாருங்கள் 2 2 1 5. இப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இங்கே -5, இங்கே -1ன்னு வரும். ஓகேவா. அப்போது 2 -5 -1 2 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்னது 1 determinant of A into adjoint of A. 1 determinant of A ஓட வேல்யூ -1 into adjoint ஓட வேல்யூ 2 -5 -1 2. ஓகேவா. சரி, இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம், அப்படி தானே. 1/1 is 1 தான். இப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -2 5 1 -2ன்னு வரும். ஓகே, சரி, இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ இன்வர்ஸ் கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? பியை மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ -2 5 1 -2, பியோட வேல்யூ -2 -3. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இப்படி மல்டிபிள் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அதாவது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 2 2s are minus into minus plus, 2 2s are 4, 5 3s are -15. நெக்ஸ்ட் 1 2 is -2 plus 6. ஓகேவா. அப்போது ஆன்சர்ஸ் என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15ல் 4 போச்சுன்னா -11, 6ல் 2 போச்சுன்னா +4. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -11, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அதாவது எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.